டேவிட்ங்கிறவன் ஆத்தோரமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப இவனோட தங்கச்சி இவன் மேல கல்ல தூக்கி எரிஞ்சு சேட்டை பண்ணிட்டு இருக்கா. இதனால இவனும் கோபத்துல இவனோட தங்கச்சியை பிடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறான். அப்ப இவனோட தங்கச்சிக்கு கால் ஸ்லிப் ஆகி ஒரு பாறை மேல விழுந்து தலையில அடிபட்டு பக்கத்துல இருக்கிற தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். இதை பார்த்த டேவிட்டும் உடனே இவனோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிக்கிறான். ஆனா அதுக்குள்ளேயுமே இவனோட தங்கச்சி தண்ணிக்குள்ள மூழ்கிடுறான். அதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சவன் சவப்பெட்டியில இருக்கிற அவனோட தங்கச்சியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகும்போது அப்ப திடீர்னு இறந்து போன இவனோட தங்கச்சி கண் முழிக்கிறான். இதை பார்த்து இவனும் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி டேவிட்டோட தங்கச்சி ஒரு பேயா மாறி இனிமே இவன் கூட தான் இருக்கிறா. ஆனா டேவிட் பெரிய பையனா வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட அவனோட தங்கச்சி பேயா இருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போய் அவனோட லவர் கூட கார்ல வேகமா போக ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு அந்த காருக்கு எதிரில இவனோட தங்கச்சி ஆவி வந்ததுமே டக்குன்னு ஸ்டீரிங்கை திருப்பி ஒரு மரத்துல மோதும் போது இவன் மட்டும் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிறான். ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல டேவிட்டோட கார் வெடிச்சு அந்த ஸ்பாட்லயே அவனோட லவர் இறந்து போயிடா. உடனே இவனும் பயத்துல அவனோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க இவனோட லவர் உயிரோட சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கா. இதை பார்த்த டேவிட்டுக்கும் அப்பதான் தெரியுது இத்தனை நாள் கெட்ட ஆவி இவன்கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இவனோட தங்கச்சி இவன் பின்னாடி ஆவியா சுத்திட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான்.